ஹலோ விவசாயிகளுக்கு நமஸ்காரம். இப்போது இந்த வீடியோவில் என்ன காமிக்கிறேன்னா, காம்பவுண்டு வந்து கட்டிட்டு முக்கியமாக வந்து அதை சுற்றி வந்து சப்போர்ட்டுக்காக வந்து இந்த மாதிரி எக்ஸாஸ்ட்டு பைப்பு தண்ணி வந்து வெளியே போகிறதுக்கு பைப்பு வந்து வச்சு விட்ருங்க. குறிப்பாக நான் சொல்கிறது வந்து ரெடிமேட் காம்பவுண்டு. இப்போதைக்கு நாங்கள் காமிச்சிட்டு இருக்கிறது ரெடிமேட் காம்பவுண்டுக்கு வைக்கிறோம். நீங்கள் வந்து மேஸ்திரியை வச்சு செங்கலோ இல்லை ஆலோ பிளாக்கோ வச்சு கட்டினா கூட அதுக்குமே வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து சப்போஸ் ரொம்ப மழை பெஞ்சு வெளியே போச்சுன்னா அதுக்கு வைக்க வேண்டி வரும். சரிங்களா? இது ரெடிமேட் காம்பவுண்டு பண்ணுற ஆளுங்க அவங்க காம்பவுண்ட் மட்டும்தான் போடுவாங்க. இந்த சைடு சுற்றியும் வந்து காங்கிரீட் வந்து போட்டுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஒரு சைடு மட்டும், அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா வந்து தண்ணி மழை தண்ணி வந்து அப்படியே வந்து அரிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி தடுக்காமல், அந்த மாதிரி அரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா சுற்றிலும் கொஞ்சம் மண் லேசாக எழுப்பி காங்கிரீட் வந்து ஒரு அடிக்கே வந்து சுற்றி வந்து போட்டுருங்க. அதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி. ஏன்னா கீழே வந்து அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் காங்கிரீட் போட்டு நல்லா நிற்கிது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்லாப்லாம் வந்து அப்படியே கீழே தான் வந்து அப்படியே வந்து செட் ஆகி வந்து நிற்கிது. அதுவும் இங்கே நம்ம ஓசூர் பெங்களூர் சைட்லாம் வந்து சமதளமாக இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து நம்ம அந்த மாதிரி லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய சைட்டு நம்ம வாங்கி கட்டியிருக்கிறதா இருந்தால் தண்ணி எப்படியும் வந்து பள்ளத்தை நோக்கி ஓடும் இல்லையா? ஸோ அதுக்கு ஏற்றாப்புலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ண வேண்டி வரும். அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து காமிச்சிட்ருக்கேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ, பாய்.